2 கப்பு பாஸ்மதி அரிசி, 3 புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர், பிரியாணி மசாலா, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, சிக்கன், எண்ணெய், நெய், தேவையான உப்பு. பட்டை, ஏலக்காய், கல்பாசி, பட்டை. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு தேவையான உப்பு, 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான உப்பு. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா மாட்டா கொத்தமல்லி, புதினா. கையில் போடன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. சமையல் கட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தயிர், அப்போ தான் டேஸ்ட் வரும். நல்லா கொஞ்சம் வதங்கும். இப்போ சிக்கன் சேர்க்கணும். எல்லாமே கலந்து விடுங்க. நல்லா இப்படி கலக்கணும். கலந்துட்டேன். ரெண்டும் பிரிஞ்சு விடுது. நல்லா வதங்கி. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசி பாஸ்மதிக்கு 1.5 கப்பு தண்ணி, 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ தண்ணி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து வதக்கி அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி கலந்து இப்போ கலந்து விட்டுட்டு பாஸ்மதி அரிசி உடையாமல் சாதம் பல பல்லல் வர மாதிரி அப்படியே டம் போட்டு 2 விசில் போட்டு கலந்து விட்டுட்டு 2 விசில் போடுங்க. 2 விசில் போட்ட சுவையான பிரியாணி தயார். பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.